இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி, குலதெய்வ சாபத்துக்களால ஒரு குடும்பத்துக்கு சரியான பாசிட்டிவிட்டி கிடைக்கல, அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கல அப்படின்னா, அவங்க வந்து 2 வழிகள்ல தான் அத தீர்த்துக்க முடியும். ஒண்ணு வந்து அவங்களோட குடும்ப வழக்கப்படி என்ன விட்டு போச்சோ, அந்த மாரியான வழிபாடுகள தொடர்ச்சியா செய்றது. ஒரு எந்த வருஷம், எந்த வருஷம் வருஷம் எந்த மாசத்துல அவங்க எந்த மாரியான நாள்ல எல்லாரும் சேர்ந்து அத வந்து சுவாமிய வந்து அந்த அந்த குலதெய்வத்த வழிபாடு பண்ணுவாங்களோ, அந்த மெத்தட்ல ஒண்ணு பார்த்து வந்து சரி பண்ணிக்கணும். இது இல்லாம இன்னொரு சூட்சுமமான வழிமுறைகள் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மாந்திரீக முறை. மாந்திரீகம், தாந்திரீகம் சம்மந்தப்பட்ட முறை. அந்த முறையில எப்படி பண்ணலாம்னா, அந்த குலதெய்வத்தோட அருள் வராதவங்களும், இல்ல குலதெய்வம் தெரியாதவங்களும் சரி, இத வந்து செய்யலாம். இப்ப குலதெய்வம் சில காரணங்களால வீட்ல வெளிய நிக்குது, இல்ல வீட்டுக்குள்ள வர முடியல, இல்ல கட்டி வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதோடைய அந்த குலதெய்வத்தோட அருள வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஆகர்ஷிக்கிறதுக்கு, சில வலிமையான எந்திர பிரயோகங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த எந்திரத்த வந்து முறைப்படி அத வரைஞ்சு, அத ஆவாகனம் பண்ணி, அத வீட்ல வந்து குலதெய்வம் தெரிஞ்சவங்க அந்த குலதெய்வத்தோட சக்திய அந்த அந்த குலதெய்வமே உள்ள வர முடியலனாலும், அதோட சக்திய அந்த அந்த எந்திரம் மூலமா உள்ள ஸ்தாபிச்சு ஆகர்ஷிச்சு, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகளும், நல்ல விஷயங்களும், தொடர்ச்சியா ஏதாவது நடக்காமலேயே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நல்ல ஒரு ஒரு திருமணம் சார்ந்த முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நடக்க வைக்கிறதுக்கு எந்திர பிரயோகங்களை எடுத்து அந்த எந்திரங்களுக்கு உயிரேற்றி அந்த குலதெய்வத்தை அனுகிரகத்தில் வச்சு ரெகுலராக அது வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது மூலமாக குலதெய்வத்தை வந்து ஈர்க்கலாம். குலதெய்வத்தோட சக்தியை வந்து இழுக்கலாம். முழுக்க முழுக்க அதை குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலனாலும் இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து மாந்திரிகத்தில் இருக்கு. அதாவது தாந்திரிகமும் நம்ம நினச்சிக்கிட்டாலும் மாந்திரிக முறைப்படி தான் இதை சில அவகாரங்களை செஞ்சு நம்ம அந்த எந்திரங்களை கொடுப்போம். ஸோ அந்த எந்திரங்களை வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்களும் சரி, எனக்கு குலதெய்வம் தெரியல, பட் வந்து ஆனால் இருக்கு, எல்லா குலத்துக்கும் குலதெய்வம் உண்டு, பட் எனக்கு தெரியல. ஒரு 3-4 தலைமுறையாக நம்ம மலேசியாவுக்கு போயிட்டோம், இல்லை வேற நாடுகளுக்கு போயிட்டோம், நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இங்கே இருந்துக்கிட்டே ஒரு சரியில்லாத ஆம், ஒரு பகுத்தறிவு சம்மந்தம் ஏதோ ஒரு சம்திங் பேசி அவங்க வந்து குலதெய்வத்தோட வழிபாடுகளை தொடர முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைமையில இருக்காங்க. அதனால அதை வந்து இப்போ மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரியான எந்திரங்களை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து நல்லா உயிர் கொடுத்து வேண்டும் போது அதுக்கான சரியான வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமா குலதெய்வத்தோட அனுகிரகங்களை நம்ம வந்து ஆகர்ஷிக்கலாம். நம்மளுடைய குடும்பத்துல கண்கூடாவே அதை பார்க்கலாம். ஸோ அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு மூலமாவே வீட்டில் நடந்து தடைப்பட்டு போயிட்டு இருந்த பிரச்சனைகள் சுபகாரியங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். தேவையில்லாத வீட்டுக்குள்ள இருந்த சில சாப்பிடும்போது பிரச்சனைகள், கோயிலுக்கு போகும்போது பிரச்சனைகள், ஏதாவது சின்னதாக ஒரு வாக்குவாதம் பெருசாக முத்தி பெரிய அளவுக்கு போகிறது, இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக நிறுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. உங்கள் நண்பர்களையும் இதை வந்து